பிப்ரவரி 3. தலைப்பு: ஆவியானவருக்காக ஓர் ஆலயம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. மனிதனை காட்டிலும் மேலான மற்றும் வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை அவன் மீது கிரியை செய்ய வேண்டும். இதனால் அவனது குணக்கட்டுமானத்திற்குள் திடமான உத்திரங்கள் கொண்டு வரப்படும். ஆத்துமாவின் பரிசுத்தலத்திற்குள் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். மனிதன் தன்னைத்தானே ஆவியானவருக்கான ஒரு வாசஸ்தலமாக கட்டுவதில்லை. தேவனுடைய சித்தத்துடன் மானுட சித்தத்தின் ஒத்துழைப்பு இல்லாதவரை தேவன் அவனுக்காக எதையும் செய்ய முடியாது. தேவனே தலை சிறந்த பணியை செய்கிறவர். எனினும் மனித ஏதுகரமானது இத்தெய்வீக ஊழியருடன் ஒத்துழைக்க வேண்டும். இல்லையென்றால் பரலோக கட்டிடத்தை கட்டி முடிக்க முடியாது. எல்லா வல்லமையும் தேவனுடையதே, எல்லா மகிமையும் தேவனுக்கே திருப்பி செலுத்தப்பட வேண்டும். எனினும் எல்லா பொறுப்பும் மனித ஏதுகரமிடம்தான் தங்கியிருக்கிறது. ஏனெனில் மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென்.